prophetic scriptures and end times. தீர்க்க தரிசன வசனங்களும் கடைசி காலமும் என்ற தலைப்பிலே நாம் படித்தோம். ப்ராஃபஸி நிறைய சொல்லிக்கிட்டு வர்றாங்க நிறைய பேர். அதில் நம்ம சிக்கிக்கொள்ளாமல் ப்ராஃபட்டிக் ஸ்கிரிப்சர்ஸ், தீர்க்க தரிசன வேத வசனங்கள், அதிலே நாம் கவனம் செலுத்தினால் நமக்கு நல்லது. அது நமக்கு இருளிலே இருக்கிற நமக்கு வெளிச்சத்திலே வந்தது போல இருக்கும் என்று 2 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனத்திலே வாசிக்கிறோம். We read in 2 Peter chapter 1 and verse 19 that the prophetic scriptures are like light. See, today, இன்றைக்கு உலகமே ஒரு இருளான ஒரு சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறது. எல்லாருக்குள்ளும் ஒரு தடுமாற்றம், தத்தளிப்பு, தெளிவில்லாத நிலை இருக்கிறது. There is no clarity. ஆனால் தீர்க்க தரிசன வசனங்களை அறிந்தவர்கள், those who know the prophetic scriptures, they will not be in darkness. They will not be groping in darkness. அவர்கள் இருளிலே தடுமாறிக்கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள் in the light of scriptures. And also in 2 Peter chapter 1 verse 9, 2 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனத்தில் இவைகளுக்கு நாம் செவி கொடுத்தால் அது நலமாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் இதை நாம் அறியாமல் இருந்தால், இதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் அது நமக்கு நலமாயிருக்காது. If we pay heed to it, we will do well and it is good for us. That is what Peter says. அவசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. Over and above the subjective experiences and revelations, நாம் தனிப்பட்ட விதத்திலே நமக்கு இருக்கிற அனுபவங்களும் நமக்கு இருக்கிற தனிப்பட்ட வெளிப்பாடுகளும் ஒரு பக்கம் இருக்க, அதை காட்டிலும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை, விளக்கை போன்ற அவ்வசனத்தை, எந்த வசனம்? தீர்க்க தரிசன வசனம். அவைகளை கவனித்திருப்பது நமக்கு நலமாயிருக்கும். And I also mentioned yesterday that every prophecy must be tested and every preaching must be tested. நல்லா கவனிங்க, எல்லா பிரசங்கமும் நாம் வசனத்தின்படி இருக்கிறதா என்று நிதானிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 17:11. எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நாம் நிதானிக்கணும். 1 கொரிந்தியர் 14:29. Every prophecy will be judged and every preaching must be also tested with scriptures. யார் பேசினாலும் அதற்கு மத்தேயு 16 அதிகாரத்தில் பேதுரு ஒரு முறை வெளிப்பாடு பேசுகிறதையும் ஒரு முறை டிமானிக் இன்ஃப்ளூயன்ஸில் பேசுகிறதையும் நான் உதாரணமாக கொடுத்தேன். அதோடு கூட உங்களுக்கு சங்கீதம் 12 அதிகாரம் 6 வசனம், அப்புறம் நீதிமொழிகளில் ஒரு வசனம், 2 கொடுத்தேன். தேவ வசனமானது ஏற்கனவே புடமிடப்பட்டது, டெஸ்ட் பண்ணப்பட்டது. ஆகவே அதை நாம் ஆதாரமாக வைத்துக் கொள்வது நல்லது. சரியா? I am not against extra biblical revelation. God continues to speak. God did not give us Bible and die. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு வேத புத்தகத்தை கொடுத்துட்டு செத்து போகல. He is still alive. If he is still alive, he still speaks. I believe in the gift of prophecy. I believe in prophets. But listen, nothing that they say or express should contradict the written word of God. தேவன் ஏற்கனவே பேசின வார்த்தைகளுக்கு முரண்பாடாக, மாறாக இருக்கக்கூடாது. ஆகவே அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். Our topic is not prophecy and judging prophecy.
நம்முடைய டாபிக் வந்து தீர்க்க தரிசனமோ தீர்க்க தரிசனங்களை நிதானிக்கிறதோ தேவ சத்தத்தை கேட்பதோ அது அல்ல டாபிக்கு. ஃபார் இஃப் வி டூ தட் டாபிக் வி கேன் டாக் மச் ஆன் திஸ் தீம். இந்த காரியத்தை குறித்து நம்ம அதிகம் படிக்கலாம். போன வாரத்தில் நான் பேசும் பொழுது இந்த ப்ராஃபட்டிக் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அல்லது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு 7 காரியங்களை சொன்னேன். ஜஸ்ட் டு ரிஃப்ரெஷ் யுவர் மெமரி, ஒரு 7 காரியங்களை சொன்னேன். நம்பர் 1, சீக்ரெட் திங்ஸ் பிலாங்ஸ் டு காட். ரகசியமானவைகள் தேவனுக்கு உரியது. ஆகவே தேவனே சில காரியங்களை ரகசியமாக வைத்திருக்கிற காரியங்களை நாம் வந்து தேடி அதற்கு வந்து ஒரு பரிகாரத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டாம். 2ஆம் வருகையை குறித்து நாளும் நாளிகையும் பிதாவாகிய தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஸோ லெட் த சீக்ரெட் திங் பிலாங் டு காட். டியூட்ரானமி 29:29 ரெஃபரன்ஸ் காட்டினேன். சீக்ரெட் திங் பிலாங்ஸ் டு காட். பட் வாட் ஹஸ் பீன் ரிவீல்ட் இஸ் ஃபார் அஸ் டு ஒபே. ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் எதற்காக? கீழ்ப்படிவதற்காக. இட் இஸ் நாட் ஃபார் கெய்னிங் மோர் நாலேஜ் பட் ஃபார் ஒபீடியன்ஸ். ஆண்டவர் வெளிப்பாடு யாருக்கு கொடுப்பார்னா கீழ்ப்படுகிறவர்களுக்கு. ஸோ ரெவலேஷன் இஸ் given only to obey. Again, Deuteronomy 29:29. The same scripture talks about that. அதே வசனம் உபாகமம் 29:29 அதில் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் 3ஆவதாக நான் சொன்னேன், many prophecies are for a specific time. பைபிளில் உள்ள ப்ராஃபசிஸே சில காரியங்கள் வந்து பல தீர்க்க தரிசனங்கள் சில குறிப்பிட்ட காலங்களில் தான் விளங்கும். சில தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள் 1ஆம் வருகையை தீர்க்கதரிசனமாக உரைத்தார்கள், 2ஆம் வருகையும் தீர்க்கதரிசனமாக உரைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கே தெரியாது அந்த 2 வருகையாக இருக்கிறதை அநேகர் பார்க்கவில்லை. இயேசுனுடைய சீஷர்கள் கூட இயேசுனுடைய 1ஆம் வருகையிலே ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார்னு தான் நினைச்சாங்க. பட் 2 டிஃபரெண்ட் கம்மிங்கை வந்து அவங்க பார்க்கல. They thought Jesus will overthrow the Roman Empire. But that is not for what he came. அவர் முதலாவதாக ரோம சாம்ராஜ்யத்தை கவிழ்த்து போடுவதற்காக வரவில்லை. பூமியை ஆளுகை செய்வதற்காக வரப்போகிறார். He is going to come back again to reign and rule for 1000 years. 1000 வருடங்கள் அவர் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். ஆனால் அன்றைக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தவர்களே சரியாக புரிந்து கொள்ளவில்லை, சீஷர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அந்த காலத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் புரிந்து கொண்டார்கள் 2 செப்பரேட் வருகை. ஸோ many prophecies are for a specific time. So sometimes you don't understand, you don't have the clarity. காலங்கள் விளங்கச் செய்யும். அதை குறித்து உங்களுக்கு எரேமியாவிலிருந்து ஒரு வசனத்தை கொடுத்தேன். நம்பர் 4, 4ஆவதாக wrong prayers, wrong actions. தவறான ஜெபங்களும் தவறான செயல்களும் தீர்க்க தரிசன வசனங்களை அறியாத போது, தீர்க்க தரிசன வசனங்களை அறியாத பொழுது தவறான ஜெபங்களும் தவறான செயல்களும், wrong prayers and wrong actions take place. That is why we must be aware of the prophetic scriptures. தீர்க்க தரிசன வசனங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அப்பொழுது நான் சொன்னேன், we have to pray within the parameters. இதை சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கேள்விகள், for those of you who have questions on the topic that I am doing. I am not an expert and I don't claim definitely to be one, or I have not taught this topic before. நான் இந்த டாபிக் முன்னாடி டீச் பண்ணதும் இல்லை. Yes, I know Bible to some extent. எனக்கு பைபிள் ஓரளவுக்கு தெரியும். I'm a Bible college principal for the last 23 years. Also the principal of a Bible college in Malaysia, Tungling Seminary, Tamil. And இங்கே இந்தியாவில் ஆண்டோட கிருபையினால 23 ஆண்டுகளாக 98லேருந்து பைபிள் காலேஜ் நடத்தி கொண்டு வருகிறோம். ஐ டீச் லாட் ஆஃப் பாஸ்டர்ஸ், நிறைய நான் டீச் பண்ணுறேன். ஸோ பைபிளை ஒரு 35 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு பைபிள் ஓரளவுக்கு தெரியும். ஆனால்
கடைசி காலத்தை குறித்து எண்ட் டைம்ஸை குறித்து பேசுகிற எக்ஸ்பர்ட் நான் இல்லை. ஆனால் அதற்காக எனக்கு ஒன்றுமே அதில் தெரியாதுன்னு நான் சொல்லலை. ஐ எம் நாட் someone who is having a revelation mania. Neither do I have revelation phobia. அதாவது இந்த கடைசி காலத்தை கொடுத்த வெளிப்பாடுனாலே வேண்டாம்ப்பா, ஒன்றுமே புரியாது, மண்டை சுத்தம் இல்லை, அங்கே குதிரைகள்லாம் வரும் இல்லை, இந்த கலர் குதிரை அந்த கலர் குதிரை, இந்த முத்திரை அந்த முத்திரை இல்லை, டேனியல் புக்கை போனால் அங்கே நிறைய விஷன்ஸு. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரெவலேஷன் ஃபோபியா, பயம் ஒதுக்கி வைக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது. அதே நேரத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே தெரியாது, எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் வந்து என் டைம்ஸு, எதை பார்த்தாலும் இல்லை இது அந்தி கிறிஸ்து, இது 666 இல்லை, அந்த ரெவலேஷன் மனியா இல்லை, தேர் அப்சஸ்ட் வித் இட். ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் நான் கிடையாது. அண்ட் ஐ என்கரேஜ் யூ டு பி லைக் தட். பட் தேர் ஆர் வெரி கிளியர் பேசேஜஸ் விச் கிவ்ஸ் அஸ், அது அறியாமல் இருக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் வெளிப்படுத்தின விசேஷம் என்று எடுத்துக்கொண்டால், இயேசுவோட 2ஆம் வருகை என்று எடுத்துக்கொண்டால், there are diverse views, பல வியூஸ் இருக்கிறது. Even Bible scholars are divided on lot of issues when it comes to second coming. Pre-tribulation, mid-tribulation, post-tribulation. இயேசு வந்து இயேசு உபத்திரவ காலத்திற்கு முன்பாக வருவாரா, இயேசு உபத்திரவ காலத்திற்கு பிறகு வருவாரா, அல்லது உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம் ரெண்டுக்கும் இடையில வருவாரா அப்படிங்கிற வியூஸ் வந்து டைவர்ஸாக இருக்கிறது. இன்னொன்று, 1000 வருட அரசாட்சிக்கு முன்னால் வருவாரா, 1000 வருட அரசாட்சிக்கு பின்னால் வருவாரா, ப்ரீ மில்லேனியலிஸ்ட், போஸ்ட் மில்லேனியலிஸ்ட், அப்புறம் ஏ மில்லேனியலிஸ்ட் அப்படின்னு வந்து 3 வகை இருக்குது அதுலேயும். ஸோ இப்படி வேத பண்டிதர்களே பல காரியத்திலே வந்து டிவைடடாக இருக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸை நான் அதிகமாக டச் பண்ண போவது இல்லை. I'm not going to touch those areas. I will do as much teaching as possible within the 6 sessions that I have. எனக்கு இருக்கிற அந்த 6 செஷனில் என்னால் முடிந்த வரை நான் உங்களுக்கு வந்து இந்த கடைசி காலத்திற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். சரியா? ஸோ அதில் வந்து நான் சொன்னது வந்து உங்களுக்கு போன இதில் வந்து 4வது குறிப்பு, ராங் ப்ரேயர்ஸ் ராங் ஆக்ஷன்ஸ் ஏன் வருதுன்னா, தீர்க்கதரிசன வசனங்களை அறியாமல் இருக்கும் பொழுது. அப்போ அந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே ஜெபம் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து கேள்விகள் கேட்கலாம் என்று நான் சொல்லியிருந்தேன் போன செஷனில். ஸோ தேர் வாஸ் ஒன்லி ஒன் கொஸ்டின் தட் கேம் டு மீ. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா, யூ ஹேவ் டு ஸ்பீக் டு பாஸ்டர் Stephen or Pastor Jaswinder or Epiphany Church uடைய pastor or whichever church leader that you are connected to. அவர்கள் வந்து எனக்கு அந்த கொஸ்டினை வந்து எனக்கு அனுப்புவாங்க. வாட் ஐ ஹோப் டு டூ, நான் என்ன செய்ய விரும்புகிறேன்னா, அந்த கொஸ்டின்ஸை வந்து நான் வந்து ஆன்சர் பண்ண விரும்புகிறேன் இன் ரைட்டிங். நான் வந்து எழுத்தில் அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பண்ணிட்டு ஐ வில் சென்ட் இட் பேக் டு தி கன்சர்ன்ட் பாஸ்டர். அவர் வந்து யார் கேள்வி கேட்டாங்களோ அவர்களுக்கு அந்த பதிலை கொடுக்கிறதற்கு அவர் அரேஞ்ச் பண்ணிடுவார். தட் இஸ் த பெஸ்ட் வே டு டூ இட். ஏன்னா இஃப் வி ஓப்பன் அப் அ டிபேட் கைண்ட் ஆஃப் அ திங், வி வில் ஹேவ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன். ஸோ டவுட் இருக்கிறவங்க, அண்ட் இங்கே பாருங்க, அதுக்காக நீங்கள் வாட்டுக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேள்வி அனுப்புறீங்கன்னா, ஐ டோன்ட் ஹேவ் த டைம் இன் த வேர்ல்டு டு ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். some things related not to this topic. இந்த டாப்பிக்கோடு சம்மந்தப்படுத்தப்படாத காரியங்களாக இருந்தால் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் தட் இஸ் நாட், ஐம் நாட் an encyclopedia. So I will try to answer questions that are related to this topic and more so which I have spoken. நான் பேசின காரியத்தில் கிளாரிஃபிகேஷன் உள்ள டாப்பிக்கு நான் டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டூ சென்ட் இன் யுவர் கொஸ்டின்ஸ் which has no clarity. நீங்கள் கேள்வி கேட்கும்போது சில காரியங்கள் வந்து இங்கே பப்ளிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஐ வில் ஆல்சோ எக்ஸ்பிளைன். ஸோ யூ வில் பெனிஃபிட் பை ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். நான் அதை பப்ளிக்கில் அட்ரஸ் பண்ணவும் விரும்புவேன். பட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி அப்ரோச் பண்ண மாட்டேன். பட் வந்து கிளாரிட்டி
குழப்பமாக இருந்துச்சுன்னா அது மாதிரி காரியத்தில் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு ஐ வில் டெஃபினெட்லி யூஸ் இட். சரியா? ஆல் ரைட். டுடே ஸோ இல்லை வி டிட் 4. ஸோ ராங் ப்ரேயர்ஸ் ராங் ஆக்ஷன். அதில் வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு, பேராமீட்டர்ஸ்குள்ளே ஜெபிக்கிறது இல்லையா, வந்து ஐ நீட் கிளாரிட்டின்னு. ஸோ விச் ஐ வில் டூ. ஆல் ரைட், ஃபார் த பர்சன் ஹூ ஆஸ்ட். 5வது, the spirit of prophecy is the revelation of Jesus. இயேசுவை பற்றிய சாட்சி தான் தீர்க்கதரிசன ஆவி. So mostly the prophecies are that which brings revelation of Jesus more, brings clarity. மற்றபடிக்கு வந்து சும்மா நிறைய சம்மந்தம் இல்லாமல் நிறைய காரியங்களை நம்ம வந்து சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. அது ஒரு கைட்லைனாக வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் 6வது, give words the plain meaning. வெளிப்படையான அர்த்தத்துடன் பாருங்கள். முதலாம் வருகையில் ஆண்டோடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்கில் வாட் எவர் வாஸ் ப்ராஃபஸைட் எவ்ரிதிங் கேம் டு பாஸ் லிட்ரலி. எல்லாமே எழுத்தின்படியே நிறைவேறுச்சு. கன்னி மரியாளோட வயிற்றில் பிறப்பார்னா எஸ் அப்படித்தான். அப்புறம் வந்து பெத்லஹேமில் பிறக்கிறது, அப்புறம் வந்து இல்லை கொல்ல நினைக்கிறது, ஸோ அப்புறம் வந்து அவர் அற்புதம் செய்கிறது, அப்புறம் வந்து அவர் வந்து பாடுபடுறது, சிலுவையில் காட்டி கொடுக்கப்படுறது, சிலுவையில் அடிக்கப்படுறது, அடக்கம் பண்ணுறது, உயிர்த்தெழுகிறது, பரமேறுகிறது, எல்லாமே இட் இஸ் லிட்ரல். நம்ம நிறைய இந்த ஆவிக்குரிய அர்த்தம் இல்லை அலகாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், இந்த இன்டர்பிரிட்டேஷன் அந்த இன்டர்பிரிட்டேஷன் நிறைய பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய குழப்பங்கள் வரும். ஆஸ் இட் இஸ் most of the Bible verses are to be taken as it is. சரியா? ஸோ சில இடத்துல வந்து பைபிள் இட் செல்ஃப் வில் வாரண்ட் அண்ட் இட் வில் ஆஸ்க் யூ டு இல்லை சிம்பாலிக்காக பேசுகிறது இருக்கும். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃபன் இட் இஸ் பிளெயின். அதனால் பொதுவாக நீங்கள் வெளிப்படையான அர்த்தத்துடன் பாருங்கள். ரைட்டு, இதெல்லாம் சில கைட்லைன்ஸ். நம்பர் 7, see the scriptures in the light of God's total sovereignty, supremacy and his sober justice. தேவனின் சர்வ ஆளுகை, மேன்மை மற்றும் நீதி ஆகியவை அந்த காரியங்களை வைத்து அவைகளை வைத்து வியாக்கியானமும் புரிந்து கொள்வதும் உண்டாகட்டும். லெட் யோர் ஸ்கிரிப்சர் அண்டர்ஸ்டாண்டிங் பி பேஸ்ட் ஆன் ஹிஸ் சாவர்னிட்டி, ஹிஸ் சுப்ரீமசி அண்ட் ஹிஸ் சோபர் ஜஸ்டிஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குற அவுட்லைனு, இந்த குறிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் வாட்ஸ்அப்பில் நான் வந்து பாஸ்டர் ஸ்டீவனுக்கு நான் அனுப்புகிறேன், தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் வித் சம் ரெஃபரன்சஸ், ஸோ தட் he can send it to you and you can use it. பட் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்க ப்ளீஸ் டூ டேக் நோட்ஸ். என்னுடைய டீச்சிங்கில் எப்பயுமே நான் சொல்கிற காரியம் டு மேக்ஸிமைஸ் வாட் ஐ எம் டீச்சிங். நான் சொல்லிக் கொடுக்குற காரியங்களை அதிகமாக நீங்கள் பயனடையணும்னா there are 3 rules. சரியா? எழுதிக்கிறீங்களா? கேன் யூ டேக் யுவர் பேப்பர் அண்ட் பென் அண்ட் ஸ்டார்ட் ரைட்டிங் இட் டவுன். 3 rules. Rule number 1, take notes. To maximize what I am teaching, எப்பயுமே பைபிள் ஸ்கூலில் செமினார்ஸில் நான் சொல்கிற 3 காரியங்கள் எழுதிக்கொள்ளுங்க. ரூல் நம்பர் 1, டேக் நோட்ஸ். அடுத்து ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 எழுதுறீங்களா? ரூல் நம்பர் 2, take notes. Rule number 2, take notes. ஓகேயா? ரூல் நம்பர் 3 என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? Take notes. ரூல் நம்பர் 3 என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? Take notes. chat பாக்ஸ்ல நீங்க எழுதலாமே. ரூல் நம்பர் 3 என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? யாராவது chat பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. What is rule number 3? Rule number 1, take notes. Rule number 2, take notes. Rule number 3, wow. எல்லாருமே பாருங்க, ரூல் நம்பர் 3 எழுதுறீங்க. ரூல் நம்பர் 3, take notes. Now I know இந்த ஜூமில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் ரொம்ப இன்டெலிஜென்ட்னு.
Very intelligent group of people. Praise God. Hallelujah. Amen. Very good. So எழுதிட்டீங்களா? டேக் நோட்ஸ், டேக் நோட்ஸ், டேக் நோட்ஸ். ஒருத்தர் போடுறாங்க டேக் நோட்ஸ், அப்புறம் ரீடு. குட் குட், நத்திங் இஸ் ராங். ஓகே, குறிப்பெடுத்தல். ஒண்டர்ஃபுல். பிரதர் ஜான்சன் விக்டர், கே சிஸ்டர் நிர்மலா, ஓகே, மனோ பொன்னையா, கிறிஸ்டினா, சாமியோல், சாந்தா, பிரதீப். Wonderful. Thank you for contributing. Okay, praise God. இன்றைக்கு டுடே செஷன் 2 வந்து டாபிக் வந்து ஜீசஸ் சைன் ஆஃப் எண்ட் டைம்ஸ். இயேசு சொன்ன கடைசி கால அடையாளங்கள். இயேசு சொன்ன கடைசி கால அடையாளங்கள். தானியேல் சொன்னது உண்டு, யோவான் சொன்னது உண்டு. But we are going to today stick to what Jesus said. நீங்க இயேசு என்ன சொன்னார்னு பார்க்கணும்னா Matthew 24, Luke 21, Mark 13 மூன்று சாப்டர்ல நீங்க பார்க்கலாம். If you want to understand what Jesus said concerning the second coming, concerning the end of the age, Matthew 24, மத்தேயு 24 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரம், மார்க் 13 அதிகாரம். These are the 3 chapters where you can read. இதில் மத்தேயு 24 அதிகாரம் தான் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். லூக்கா 21 1-2 முறை ரெஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் நேரம் இருக்கும் பொழுது ப்ளீஸ் கோ த்ரூ Matthew 24, Luke 21 and Mark 13. மத்தேயு 24 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரம், மார்க் 13 அதிகாரம். Please turn your Bibles to Matthew chapter 24. மத்தேயு 24 அதிகாரம். This event is also called Olivet Discourse. OLIVET. OLIVET. Olivet Discourse. ஓகே, அங்கே ஒலிவமலையிலே சீஷர்களோடு இயேசு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன காரியங்கள். சிலுவையில் அவர் இன்னும் சில நாட்களுக்குள்ள அடிக்கப்பட போகிறார். In few days time Jesus is going to be crucified on the cross. Just a few days back, just few days prior to his crucifixion, இயேசு அத்திமரத்தை சபிக்கிறார். அத்திமரத்தை சபிக்கிறார். That is the nation of Israel. The form of godliness, but there is no fruit. அங்கே இலைகள் இருக்கிறது, கனிகள் இல்லை. மத வேஷம் இருக்கிறது, அங்கே சத்தியம் இல்லை, அங்கே கனிகள் இல்லை. ஸோ அந்த அத்திமரத்தை சபிக்கிற சம்பவம் நடக்கிறது. அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அவர் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். Jesus is weeping for the city of Jerusalem. அதற்கப்புறம் தேவாலயத்திற்கு வருகிறார். தேவாலயத்தில் அவர் காசுக்காரருடைய பலகைகளை தூக்கி அடிக்கிறார். So there is a progressive frustration for Jesus. இயேசுவுக்கு மிகவும் வேதனையான ஒரு நாள். அதுதான் நம்ம பாம் சண்டேன்னு கொண்டாடுறோம். Jesus is walking down from Olives. ஒலிவமலையில் இறங்கி வருகிறார். அன்றைக்கு நடந்த சம்பவம் நம்ம பாம் சண்டேன்னு கொண்டாடுறோமே, அந்த நாள் ஆக்சுவலாக நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜீசஸ் லைஃப்பில் அத்திமரத்தை சபிக்கிறார், கழுதை குட்டியிலே பவனி வருகிறார், எருசலேம் நகரத்தை பார்க்கிறார். பட்டணமாவது தேசம்தான் இப்படி நாசமாக போச்சு, பட்டணமாவது நல்லா இருக்கும்னு பட்டணத்தை பார்த்தாரு. அதுவும் ஆண்டவருடைய சந்திப்பின் வேலையை மிஸ் பண்ணிருச்சு. ஸோ கண்ணீர் வடிக்கிறார் நகரத்திற்காக. அதுக்கு பிறகு சரி பட்டணம் தான் இப்படி இருக்கு, தேவாலயமாவது ஒழுங்காக இருக்குன்னு போனார். தேவாலயமும் மிக மோசமான நிலைமையில இருந்தது. And he was so upset. Righteous indignation. வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம்.
வாசுக்காரர் பலகையெல்லாம் தூக்கி அடிக்கிறார். திஸ் இஸ் செகண்ட் டைம். தேவாலயத்தை 2 முறை சுத்திகரிக்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் there was a first cleansing. அவருடைய பப்ளிக் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் பொழுது யோவான் 2ஆம் அதிகாரத்தில் the first cleansing of the temple நடக்கிறது. அங்கே காணா ஒரு அற்புதம் நடந்த பிறகு first cleansing நடக்கிறது. அதற்கு பிறகு 3 வருடம் கழித்து அவர் ஒரு மாற்றத்தையும் பார்க்கல. கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. But still the temple had no change. So கடைசியா அவர் தேவாலயத்தை பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாரு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தான் இந்த ஆலிவெட் டிஸ்கோர்ஸ். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படுகையில், மேத்யூ 24 பாருங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படுகையில் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் அவர் அப்படியே வெளில வர்றாரு. அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். அவர்கிட்ட கட்டடத்தினுடைய, இட் வாஸ் அ வெரி மேக்னிஃபிசன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அது ரொம்ப ஒரு அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு இதுதான் லைஃப். ஸோ எவ்ரிதிங் வாஸ் அரவுண்ட் த டெம்பிள். ஸோ அப்படியே காட்டியிருக்காங்க. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் அடிச்சு நொறுக்கிறோம், எல்லாம் காலியாயிரும் பாரு. இதை மேன்மை பாராட்டுறீங்களா? விஷயம் ஒன்றும் இல்லை. உள்ள சர்ச் பில்டிங் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? லைஃப் எப்படி இருக்கு? இயேசு ரியாக்ட் பண்றார். ஒரு கல் மேல் இன்னொரு கல் இருக்காதுன்றார். தரமட்டமாயிரும்ன்றார். டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க எல்லாம். ஏன்னா தேவாலயம் தான் எல்லாம் அவங்களுக்கு. எவ்ரிதிங் வாஸ் த டெம்பிள். ஸோ தேவாலயமே போயிடுச்சுன்னா உலகமும் முடிஞ்சிடும் நினச்சிட்டாங்க. தேவாலயமே போயிடுச்சுன்னா அப்புறம் உலகமே இல்லைன்னு நினச்சிட்டாங்க. அதனால தான் கேட்குறாங்க. அப்படியே அதை யோசிச்சுக்கிட்டு அப்புறம் ஒலிவ மலைக்கு வர்றாங்களா. பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவர்கள் தனித்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இந்த ஒரு கல் மேலே ஒரு கல் இல்லாதபடிக்கு போகுமே, இது எப்போ சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இந்த தேவாலயம் எப்ப இடிக்கப்படும் அப்படிங்கிறது தான் பெரிய கன்சர்ன். ஆனா அதோடு கூட சேர்த்துட்டாங்க இவங்க. என்னது? உலகத்தின் முடிவு, உம்முடைய வருகை, இதெல்லாம் அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. கேட்கிறாங்க. கிபி 70 இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறிடுச்சு. AD 70 அந்த டெம்பிள் டிஸ்ட்ரக்ஷன் நடந்துருச்சு. இப்ப இவங்க கேட்கிற கேள்வி, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? It was a direct question to Jesus concerning his second coming. And now Jesus is answering that question. இயேசு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். 4ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். Let no man deceive you. எச்சரிக்கையாயிருங்கள். வார்னிங். In fact, very interesting. அவங்க கேட்டது ஒரு அடையாளம் தான். What they asked was for the sign. But Jesus gave them 6 signs. 6 அடையாளங்களை கொடுத்தார். So we're going to look at all the 6 right now. இப்ப அந்த 6 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். உலகத்தின் முடிவுக்கும் அவருடைய வருகைக்கும் இயேசு சொன்ன 6 அடையாளங்கள். 6 signs of Jesus return to the world, the second coming of the Lord. இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக நடக்க போகும் 6 சம்பவங்கள். Jesus words, இயேசுனுடைய வார்த்தைகள். அது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? ரிலிஜியஸ் டிசெப்ஷன். இறை சத்திய வஞ்சகம். இறை சத்திய வஞ்சகம். டிசெப்ஷன் எழுதிக் கொள்ளுங்க. ரிலிஜியஸ் டிசெப்ஷன். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை இல்ல, 4 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. verse 4, verse 5, verse 11 and verse 24. 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 11ஆம் வசனம், 24ஆம் வசனம்.
Jesus, while giving the sign for his soon return or the second coming, he gave religious deception as the first sign. And the warning was not given just once, but 4 times. 4 முறை. 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் பாருங்க, அந்த வேர்டு வஞ்சிப்பார்கள், வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். 11ஆம் வசனம் வஞ்சிப்பார்கள். 24ஆம் வசனம் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். People will be swayed because of the supernatural. Word of Godக்கு புறம்பா இருக்கிற காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். Prophetic scriptures understanding இருக்கணும். Deception. இன்றைக்கு பாருங்க, இந்த டிசெப்ஷன் சொன்னா, வஞ்சகம்னு சொன்னா என்னது? You think it is truth, but actually it is not the truth. இது உண்மைன்னு நினைப்பீங்க, ஆனா உண்மை இல்லை. It will look like the truth, but it is not the truth. இருக்கா இல்லையா இன்னைக்கு? அதனாலதான் பைபிள் பிலீவர்ஸ் கவனிங்க, வசனம் தெரியலனா you are going to be deceived. Who is a candidate for deception? One who is ignorant of God's word. யார் வஞ்சிக்கப்படுவாங்க தெரியுமா? வசனம் தெரியாதவங்க தான் வஞ்சிக்கப்படுவாங்க. What is the antidote for deception? கடைசியில் வர்றேன். I will finish with that. ஆமென். வஞ்சகத்துக்கு தப்பிக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? Be informed of God's word. Have an understanding of God's word. I'll give you scripture for that. நான் வசனம் கொடுக்கிறேன் அதுக்கு. ஏனென்றால் இந்த 6 காரியத்தை I'm going to sum up as 3. இந்த 6 காரியத்தை நான் 3 காரியமாக நான் தொகுத்து சொல்ல போகிறேன். கடைசியாக அந்த 3 காரியத்திற்கும் நம்ம கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன். So I don't want to jump the gun right now. Amen. Praise God. So religious deception. சில example, wrong teaching. Grace. உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு. கரெக்டா? ஹைப்பர் கிரேஸ். பைபிள்ல கிரேஸ் இருக்குது, யார் இல்லைன்னு சொன்னது? ஆனா மிகைப்படுத்தப்பட்ட கிருபை, பைபிள்ல சொல்லப்படாத அளவுக்கு ஓவர் எம்பசைசிங், which is not in the Bible. They stretch it a bit far and they don't see the other side of the coin. ஹைப்பர் கிரேஸ். ரட்சிப்புக்கு கிருபை தேவைங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருக்கு. ஆனா அவருடைய சிலுவை, his cross my gain, his pain my gain அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஸ்லோகன்லாம் இருக்கும். அவர் எல்லாம் செஞ்சிட்டாரு, நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். அவர் எல்லாம் செஞ்சிட்டாரு, நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். பிரதர் சிஸ்டர், அவர் எல்லாம் செஞ்சிட்டாரு, நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். எதுக்கு தெரியுமா? ரட்சிப்புக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகு நற்கிரியைகளுக்காக உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். God created you for good works. எது செய்ய வேணாங்கிறது it's wrong. He did everything. So அது ஒரு wrong teaching இருக்கு. Prosperity teaching இது ஒன்று இருக்கு. பைபிள்ல ப்ராஸ்பரிட்டி இருக்குதா? இருக்குது. ஆனா வேற எதையும் பேசாம அதை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா prosperity with purpose, yes. Not prosperity with greed. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அதை சொல்லணும்ல. ஃபேத், பைபிள்ல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆனா ஹைப்பர் ஃபேத், எதுக்கு எடுத்தாலும் ஃபேத், எதுக்கு எடுத்தாலும் ப்ராஸ்பரிட்டி, இல்லை எதுக்கு எடுத்தாலும் கிரேஸ், இதெல்லாம் குரூப்ஸ் இருக்குல்ல இன்றைக்கு உலகத்தில். இன்னொரு குரூப் எல்லாத்துக்கும் ப்ரேயர், ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு,
ஐயா லைஃப் மாறணையா சில காரியத்தில் ஜெபம் மட்டும் பண்ண நடக்காது. See, overemphasizing one particular truth and running away from responsibility. சில சத்தியத்தை வலியுறுத்தி உத்தரவாதத்திலிருந்து நழுவி ஓடுகிறதான உபதேசங்கள் ஏராளம் பெருகிவிட்டது. இம்மோர்டாலிட்டி டீச்சிங், சாவாமை. இப்போ எங்கே போனாங்க தெரியல அந்த சாவாமை பற்றி பேசினவங்கெல்லாம். உலகம் எங்கே நல்லா செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாவாமை பற்றி பேசினவங்க கூட செத்துட்டான் சிலர். இம்மோர்டாலிட்டி அது ஒரு டீச்சிங் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? we are following all that. எங்கெங்கெல்லாம் வந்து deviation இருக்குதோ, there is a group of people in India like watchdogs. We are studying it, we are examining it. We have a WhatsApp group, we discuss that. FTA ஒரு group, WhatsApp group, false teaching alert. If any of you pastors want to be part of that, you are welcome. We'll include you. But only for pastors, it's for church leaders only. We have all over India and few countries false teaching alert, and we discuss few issues only, selected. Immortality teaching, அப்புறம் supernatural. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சிங்கப்பூருக்கு வர்றாங்க தெரியுமா? மலேசியாவுக்கு கேலுக்கு வருவாங்க, அப்புறம் ஜகார்த்தா போவாங்க. இந்த மாதிரி ஊழியர்கள்லாம். So we have to be very very careful. பைபிள் தெரியாத பிலீவர்ஸ் எல்லாரும் சிக்கிடுவாங்க. ரிலிஜியஸ் டிசெப்ஷன் நம்பர் 1. நம்பர் 2, இயேசு என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்? verse 6 and 7, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். 7ஆம் வசனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம், kingdom against kingdom. You will hear wars and rumors of wars. அப்படிதான் இருக்கு இங்கிலீஷ்ல இல்லையா? யுத்தங்களை குறித்தும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ராஜ்யத்துக்கு விரோதமாக, kingdom against kingdom. எழுதி கொடுங்க. இரண்டாவது இங்கிலீஷ்ல எழுதுறவங்க political conflict. முதலாவது religious deception. இரண்டாவது பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், தேசங்களுக்கு இடையே யுத்தம். எழுதிக் கொள்ளுங்க. verse 6 and 7, தேசங்களுக்கு இடையே யுத்தம். There will be rampant deception that is going on in the world. அடையாளம் அது நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், தேசங்களுக்கு இடையே யுத்தம். 2 great world wars took place in the last 100 years. கடந்த நூற்றாண்டில் மட்டும் 2 உலக மகா யுத்தம் நடந்தது. Still tension going on and wars going on between several nations. Threat of nuclear war, bio war. இப்ப நடக்கிறதே பயோ வார் தான் சொல்றாங்க சிலர். நார்த் கொரியா, சவுத் கொரியா, இந்தியா, பாகிஸ்தான், India China border conflict continues to be there. இந்தியா சீனாவுக்கு இடையே அங்கே பிரச்சனைகள் அப்பப்ப எஸ்கலேட் ஆகும், பேச்சுவார்த்தை நடக்கும், எஸ்கலேட் ஆகும். இந்தியா பாகிஸ்தான், no need to say, you all know about it. வட கொரியா, தென் கொரியா, USA ரஷ்யா, கோல்ட் வார், USA சைனா. Political conflict, and it is increasing. Let me tell you, it will escalate more. யோவேல் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. Joel chapter 3, Joel chapter 3 verse 9 and 10. யோவேல் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள், உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். கவனிங்க, உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. வாட் இஸ்
this scripture saying? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இங்க பாருங்க. By the way, Joel chapter 2 and 3 prophetica பாத்தீங்கன்னா, this is a thing that is happening after Israel becomes a nation and before the second coming of the Lord. இஸ்ரேல் தேசம் தேசமாக வந்ததற்கு பிறகு ஆண்டவருடைய வருகைக்கு என்பதாக நடக்கிற சம்பவம் தாங்க இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். Nations of the world spending more money for arms than agriculture. இங்க பாருங்க, மண்வெட்டிகள் அறிவாள்கள் எதற்கு பயன்படுது? விவசாயம். ஆனா விவசாயத்துக்கு காசு செலவு பண்ணாம அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க? பட்டயங்களையும் ஈட்டிகளையும் இன்றைக்கு என்ன செலவு பண்றாங்க? they are spending for defense. மக்களுக்கு அடிப்படை ஆதாரம் எங்க விவசாயிகள்லாம் 124 நாள் 125 நாளா போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா எங்க நாட்டு டிஃபென்ஸுக்கு பணம் ஒதுக்குற அளவுக்கு விவசாயத்துக்கு ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. The nations are spending more money for arms than agriculture. Bible talks about that. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். Every nation wants to be a super power. So they spend more money for defense. Political conflict. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2 லிருந்து 4 வசனங்கள். Isaiah 2 verse 2 to 4. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். verse 3. அவர் ஜாதிகளுக்குள்ளே நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். கம்பேர் Joel 3:9-10 with Isaiah 2:2 to 4. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2 லிருந்து 4 வசனங்களை யோவேல் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களோடு கம்பேர் பண்ணி பாருங்க. யோவேல் 3ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுகிறது, மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடிக்கிறது. ஆனா ஐசாயா 2:2 to 4 என்ன வாசிக்கிறோம்? ரிவர்சல் ஆஃப் தட். பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிக்கிற காரியம் இது என்ன தெரியுமா? இது 1000 வருட அரசாட்சி. ஆண்டவர் வரும் பொழுது யுத்தங்கள்லாம் இருக்காது. ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. But there is a time for war, there is a time for peace. But this is a time of war. The time of peace will be when Jesus comes back. Not before that. The world peace, அது இதுன்னு நிறைய பேர் பண்ணுறானுங்களே, அதெல்லாம் வந்து செய்யட்டும். ஆனால் this is not going to happen. From the Bible, what I understand, இந்த வேர்ல்டு பீஸுக்குன்னு அவன் நம்மளாம் செய்யலாம், எல்லாம் செய்யட்டும். ஆனால் it's not going to happen. Prophetic scripture உடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் சொல்கிறேன். Not that what we want, but I'm only telling what the Bible says. Political conflict. Number 3. முதலாவது என்னது? Religious deception. இரண்டாவது political conflict. Number 3, ethnic conflict. இனக்கலவரம். Matthew 24 and verse 7. Matthew 24 and verse 7. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், people against people, ethnic conflict. Sri Lankan Tamils and Sinhalese, எல்லாரும் தெரிந்த கதை. The whole world knows. The blacks and the whites in America.
The blacks and the whites struggle in South Africa years ago. கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் இடையே சவுத் ஆப்பிரிக்காவில் இன்றைக்கு அமெரிக்காவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நார்த் இந்தியா சவுத் இந்தியா டிவைட், ஆரியன்ஸ் அண்ட் டிராவிடியன்ஸ். Chinese and Indians, Singapore, Malaysia, you know that. Palestinians and Jews, பாலஸ்தீனியர்கள் யூதர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். ஆமென். மூன்றாவது எழுதிக் கொள்ளுங்க, எத்னிக் கான்ஃப்ளிக்ட், இனக்கலவரம். முதலாவது, இதெல்லாம் இயேசு சொன்ன அடையாளம் நடக்குதா இல்லையா? We are more near to the coming of the Lord than what we imagine it to be. நாம் கற்பனை செய்து பார்க்கிறதை காட்டிலும் மிக நெருக்கமாக இயேசு வந்து விட்டார் என்று நான் சொல்லுவேன். நாலாவது, நம்பர் 4 எழுதிக் கொள்ளுங்க, நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை சீற்றம். நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை சீற்றம். verse 7, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். Are you there? Can you look at that scripture in the light of what is happening right now in the world? உலகத்திலே இப்பொழுது நடக்கிறதான இந்த சம்பவங்கள், இந்த வெளிச்சத்திலே இந்த வசனத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா? நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை சீற்றம், பஞ்சங்கள், ஃபேமின், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி பல இடங்களில் உண்டாகும். உண்டாயிருக்கா இல்லையா? I know Singapore is now in a safe place, but still you are not allowed to go out without mask. Singapore is the most safest place ன்னு சொல்றாங்க. நேற்று தினத்தில் பார்த்தேன் வாட்ஸ்அப்ல, and there was a write up about that, better than New Zealand rankingல. But still you have to have social distancing. Still you're not allowed to meet so easily. And praise God for Singapore government, who are proactive, unlike my Indian Prime Minister and other people here. They are busy campaigning election campaign, கும்ப மேளா நடத்திட்டு இருக்காங்க இங்க. But still, the nations of the world have had an impact on the natural disaster that we are right now facing. And it's not over yet. Especially if you look at India. Last 7 days, 300,000 plus. Yesterday, the biggest ever, 360,000. And they're projecting to have it 8,000 to 10,000 in 2 weeks' time. New cases. கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், earthquakes are happening more frequently. Yesterday there was earthquake in Assam, Indiaவில். Few months back it happened in Delhi. Tsunami is happening more frequently. Hurricanes in America is happening more frequently, destroying lives. வெள்ளம், ஆண்டவர் சொன்ன காரியம் நடக்குதுங்க. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். அதான் நாலாவது, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். அதுக்கு அடுத்து என்னங்க நடக்கும்? இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குதா? ஐ பிலீவ் Matthew 24:7 is being fulfilled right now in the world. What next, brother? அடுத்து என்ன பிரதர்? சீட் பெல்ட் எல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிக்கங்க, என்ன கொஞ்சம் டர்புலன்ஸ்ல வண்டி போகுது. ஷாக்குக்கு ரெடியா இருங்க. நான் சொல்ற வார்த்தை இல்லைங்க, இயேசு சொன்ன வார்த்தை. 8ஆம் வசனத்தில் இயேசு சொல்றாரு, இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பமா? இதெல்லாம் ஒன்லி பிகினிங்கா?
இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆரம்பம் இப்படி இருக்குதுன்னா இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இன்னும் சூடு பிடிக்கலங்கன்னு. இது ஆரம்பம். What you are facing in the world today, let me tell you, in the light of the prophetic scripture, in the light of what Jesus said, what you are seeing is only beginning. The world leaders don't have an answer. They are hoping to end everything. It might not end, brothers and sisters. I don't have a good news for you, unfortunately. I only have the Bible words. தேவனுடைய வசனம் தான் என்கிட்ட இருக்குது. இது தீராது. நான் போன ஏப்ரல்லே சொன்னேன், எங்க பாஸ்டர்ஸ் கிட்ட, எங்க சர்ச்சிலலாம் சொன்னேன், இதெல்லாம் ஒழியாதுன்னு சொன்னேன். ஒழியக்கூடாதுன்னு நம்ம விரும்பல, ஒழியணும்னு தான் ஜெபம் பண்றோம். இட்ஸ் ஓகே டு ப்ரே அவர் டிசையர்ஸ். ஆசைப்படுறத ஜெபம் பண்றது தப்பு கிடையாது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கூட தான் ஜெபம் பண்ணாரு, கூடுமானாலும் இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுப்படட்டும்னு. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். This is the words of Jesus. ஒரிஜினல் லாங்குவேஜ்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? and இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல கூட some translations என்ன சொல்லுது தெரியுமா? This is the beginning of the birth pangs. பிரசவ வேதனைக்கு ஆரம்பம்னு போட்டிருக்கு சில இடத்துல. தாய்மார்கள், சகோதரிகள் சொல்லுங்க, பிரசவ வேதனை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? பிரசவ வேதனை போகணும் இயேசுவின் நாமத்தினால். அப்படியே ஜெபம் பண்ணுவீங்க? பிரசவ வேதனை வந்தா என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்க. why? ஏன் சந்தோஷப்படுவீங்க? என்ன குழந்தை பிறக்க போகுது. பிரசவ வேதனை வந்தவங்களுக்கு கேட்கிறேன், அதுக்கப்புறம் குறையுமா கூடுமா? இனிஷியல் பெயின் வந்ததுக்கு அப்புறம் பிரெக்னன்ட் உமன் சொல்லுங்க, அல்லது ஒரு சைல்டு பர்த் நீங்க பிள்ளையை பெற்றெடுத்தவங்க சொல்லுங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் சொல்லுங்க, பெயின் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பெயின் வருமா, குறையுமா கூடுமா? கூடும். The frequency of the pain will be increased. The pain intensity will also increase. So இப்ப நடக்கிறது வேதனைகளுக்கு ஆரம்பம். The male child, the Son of God, Jesus is going to come back again, and the pain has started. வேதனைகளுக்கு ஆரம்பம் இது. பிரசவ வேதனைக்கு ஆரம்பம். பாஸ்டர் அப்ப என்ன சொல்றீங்க பாஸ்டர்? COVID-19 போகவே போகாதா பாஸ்டர்? நான் வேக்சினேஷன்லாம் போட்டேன் பாஸ்டர். போட்டேன் பாஸ்டர். சரிங்க, COVID-19க்கு போட்டீங்க, புதுசா ஒரு மனுஷன் என்ன பண்ணுவீங்க? புதுசா ஒன்று வச்சு என்ன பண்ணுவீங்க? வராதுன்னு கேரண்டி இல்லைன்னு சொல்றேன். Natural disasters one after the other varum. There will be a famine, there will be earthquakes, there will be lot of things that will come. Everything that can be shaken will be shaken, the Bible says, so that that which cannot be shaken will remain. அசைக்கக்கூடிய எல்லாவற்றையும் தேவன் அசைப்பார். எதற்காக? அசைக்கப்படாத காரியங்கள் நிலைத்து இருக்கும்படியாக. And I will show you those scriptures in the coming days. God is shaking the heavens and the earth. அசைக்கிறார். ஆமென். நம்பர் 5. அடுத்து என்ன பாஸ்டர்? அடுப்புக்குள்ள பாத்திரத்துக்குள்ளேயே சூடு ரொம்ப இல்லை, உள்ள குதிக்கிறீங்க. பாத்திரத்துக்குள்ள சூடு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்க பாத்திரத்தை விட்டு வெளில குதிக்கிறீங்க. யூ ஃபால் இன்டு த ஃபயர். ஜம்ப் அவுட் ஆஃப் த ஃப்ரையிங் பேன் அண்ட் ஃபால் இன்டு த ஃபயர் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு தெரியுமா? சட்டி ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லிட்டு சட்டியில இருந்து குதிச்சுதான் உள்ள இருந்த ஒரு பொருள் எரியிற தீயில போய் விழுந்துச்சான். Next, verse 9. Verse 9. Verse 10. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். ஐயோ,
மர்டரா? என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நெக்ஸ்ட், இன்டென்ஸ் பர்சிக்யூஷன், தீவிர உபத்திரவம். Intense persecution. Even some Christian countries will face persecution. Today in the world there are some persecution prone countries. But the days are coming when even Christian nations will have persecution. It will be a global persecution. Like how there is a global pandemic, there will be global persecution. That is what we are going to enter into next. அப்பொழுது அநேகர் இடரடைவார்கள். ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள், ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். verse 12, 9, 10 and 12. verse 9, verse 10 and 12. அடுத்து ஐந்தாவது தீவிர உபத்திரவம், இன்டென்ஸ் பர்சிக்யூஷன். religious deception, political conflict, ethnic conflict, natural disasters, intense persecution. தமிழ்ல சொல்றேன், இறை சத்திய வஞ்சகம், தேசங்களுக்கிடையே யுத்தம், இனக்கலவரம், இயற்கை சீற்றம், தீவிர உபத்திரவம். நெக்ஸ்ட் வீக் நான் என்ன பேச போறேன் தெரியுமா? How do we prepare for this season? How do we prepare for this season? Yes, it is going to be perilous times. If you read 2 Timothy chapter 3 verse 1. 2 Timothy chapter 3 verse 1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. See, this is Paul. கடைசி காலங்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களாக. இந்த வேர்டு பெரிலஸ் டைம்ஸ் போட்டிருக்குது இங்கிலீஷ் பைபிள்ல, கொடிய காலம்னு போட்டிருக்குது பைபிள்ல. இட்ஸ் only used 2 times that word in the Greek New Testamentல. இன்னொரு இடம் வந்து Matthew 8:28. The other only time that is used is Matthew 8:28. இங்கே நான் சொல்லுங்க 2 தீமோத்தேயு 3:1. in the end times there will be, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும்னு போட்டிருக்குதே. It is used in 2 Timothy 3:1 and it is used in Matthew 8:28. Matthew 8:28 என்ன தெரியுமா? It's a demonic activity. பிசாசு இப்படித்தான் மேனிஃபெஸ்ட் பண்றான் தெரியுமா? அந்த சம்பவத்தில் யூஸ் பண்ணப்பட்ட வேர்டு. And we are going to have that kind of times. People will all say peace, 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 peace. பைபிள்ல போட்டிருக்கல, when people say peace, 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 there will be sudden war. இதெல்லாம் பைபிள்ல end times பத்தி சொல்லப்பட்டிருக்கிற வசனம். நிறைய தமிழ் பிரசங்கியார்கள், குறிப்பாக எங்கள் ஊர் பிரசங்கியார்கள் எல்லாம் இந்த ப்ராமிஸே பேசி 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 வாக்குத்தத்தம் சொல்லி 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 வாக்குத்தத்த கலாச்சாரத்திலே நம்மளை ஊற வச்சு நம்மளை வந்து, எனக்கு வாயில் என்னென்னமோ வார்த்தையெல்லாம் வருது, ஐ எம் ஹோல்டிங் பேக். வேற எந்த ஊர்லையும் இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் வாக்குத்தத்தம். வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், இப்போ டெய்லி வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்த கலாச்சாரத்தில் நம்மளை வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. எங்க ஊர் பிரசங்கியாருங்க, நான் சாரி கேட்கிறேன் உங்களுக்கு, உங்ககிட்ட. பைபிள் இருக்கிற வசனத்தை பாருங்க. ஹெல்த்தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சஃபரிங். We all must have a good
theology of suffering. We all must have a good theology of persecution. Bible talks about it. God willing, I'll be doing a series in my YouTube on suffering. அது எவ்வளோ பேர் பார்க்க வருவாங்களோ தெரியல, அது வேற விஷயம். I don't care. பைபிள் இருக்குதியா, ஆண்டவருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்கன்னு பைபிள்ல போட்டிருக்குது. ஆனா நம்ம ஆளு கேட்கறான், இப்ப நான் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தேன் பாஸ்டர், ஏன் பாஸ்டர் கஷ்டம்னு கேட்கறான். ஏன்னா அந்த மாதிரி நம்ம வளர்த்து விட்டுருக்கிறோம். டேய், நீ ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறதுனால கஷ்டம்னு சொன்ன நம்மளால முடியுமா? அப்பனா நாங்கள் உண்மையா இல்லையா, உண்மையா இல்லாம இருக்கட்டுமா பாஸ்டர்னு கேட்பான் அடுத்தவன். அப்ப ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு சொல்லி கொடுக்கணும்ல. சாரி டு பி வெரி கொலோக்கியல். அப்பதான் உங்களுக்கும் புரியும். எனக்கு கோல் நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு போகணும்னு இல்லை. என்கிட்ட கேட்டாங்க பவர் பாயிண்ட் இருக்கான்னு கேட்டாங்க. நம்மக்கிட்ட பவர் இருக்கு, பாயிண்ட் இருக்கு. நம்மக்கிட்ட பவர் பாயிண்ட் இல்லை. சாரி, ஐ அம் ஓல்ட் ஃபேஷன்டு ப்ரீச்சர். ஆனால் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்புறமா. I'll try to send it by WhatsApp to the pastor. இருக்கீங்களா? ஸோ அடுத்த வாரத்தில் நம்ம டைம் ஓடி போச்சு பாருங்க. அதுக்குள்ள 7 மணி ஆயிடுச்சு. எங்கள் ஊரில், உங்கள் ஊரில் என்ன 9:30 ஆயிடுச்சா? 9:30. ஸோ ஏற்கனவே ஒரு முறை சாப்பிட்ருப்பீங்க, இன்னொரு முறை சாப்பிட போவீங்கன்னு நினைக்கிறேன். மக்கான், மலேசியா, சிங்கப்பூர் தானே. ஸோ நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. எனக்கு 3 to 5 இங்கே லைவ். ஜஸ்ட் ஐ ஃபினிஷ் மை லைவ் ப்ரோக்ராம் 2 hours. டுடே இஸ் த 305th day. 305th day that I am doing non-stop every day afternoon 3 to 5. So I am doing the book of Acts last 3 days. அது நெருப்பாக தான் போகுது. ஸோ இப்போ டைம் முடிஞ்சு போச்சு. அடுத்த புதன்கிழமை. ஸோ 6th என்ன பாஸ்டர் சொல்லிடுறேன். பட் வி வில் ரிஃப்ரெஷ் ஆல் த 6. இந்த 6ஐயும் நம்ம அடுத்த வாரம் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் 5 6 பர்சிக்யூஷனை பற்றியும் இன்டென்ஷனல் ப்ரொக்ளமேஷன் பற்றியும் தென் ஐ வில் டாக் அபவுட் அவர் ரெஸ்பான்ஸ். இந்த 6ஐயும் நான் 3 சம்மரி பண்ணி ஐ வில் ஆல்சோ பிரசன்ட் டு யூ and I will tell you the response we should give and how we should be ready for a time like this. இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம எப்படி ரெடியா இருக்கணும். The last one, 6th one, intentional proclamation. தீவிர சுவிசேஷ பிரகடனம். There is going to be an end time revival of gospel proclamation all over the world like never before. இதுவரை இல்லாத அளவுக்கு சுவிசேஷ பிரகடனம். People from every tongue, tribe and nation will hear the gospel like never before. There's going to be a great gospel advancement. தீவிரமாக தேவன் செயல்படுத்த போகிற ஒரு இது இருக்கிறது. ஆனால் எல்லாரும் செயல்பட மாட்டாங்க. There will be faithful remnant, ஒரு faithful remnant company, God's chosen. எல்லா உபத்திரவத்தையும் சகித்துக்கொண்டு there will be parallel persecution and revival. பைபிள் டைம்ஸ்லேயும் சர்ச் ஹிஸ்டரியிலையும் படிச்சு பாருங்க. persecution and revival went hand in hand. There is coming a revival. Intense persecution and intentional proclamation ரெண்டு நடக்கும். Matthew 24:14. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். This gospel of the kingdom will be preached to all peoples and then the end will come. அதனால ஒரு பெரிய மகிமையான இந்த உபத்திரவத்தை கண்டு பயப்படுகிறதான ஒரு கூட்டமாக நம்ம இல்லாதபடிக்கு ஆண்டவர் இந்த இன்டென்ஷனல் ப்ரொக்ளமேஷனுக்காக, ஒரு தீவிரமாக சுவிசேஷத்தை சொல்வதற்காக, growing as a disciple, that is your theme, right? Christ Church, growing as a disciple, is that your theme for this year? Come on, grow as a disciple. Be part of the faithful remnant company. ஆண்டவர் தனக்கென்று வைத்திருக்கிற உண்மையான மீதியான கூட்டம் ஒன்று இருக்கிறதே, the Gideon's 300. 32,000 பேர் வருவான். ஆனால் பயப்படுறவங்களாம் வீட்டுக்கு போனால் 22,000 பேர் போயிடுவான். ஏன் தான் முதல்ல வந்தானோ தெரியல. Gideon's 300 God wants. Amen.
intentional proclamation. சிங்கப்பூர், மலேசியா, ஆண்டவர் உங்களெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனில் வச்சிருக்காரு. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு. யூ கேன் பி தி ஆன்டியாக் ஆஃப் ஏஷியா. ஸ்ப்ரெட் and reach the unreached people groups in the region. There are several unreached people groups in the region. Intentional proclamation. May God bless Singapore, may God bless the Malaysian churches, and may God use you to be like a light, a beacon of hope for the nations around you. Myanmar needs help. ஆண்டவர் உங்களை சிலரை, நீங்களாம் விசா இல்லாமே போக முடியும் மியான்மருக்குள்ள. ஆண்டவர் உங்களில் சிலரை அனுப்புவாராக, பயன்படுத்துவாராக. Intentional proclamation. Amen. So I've already taken 4 minutes extra. I think I will close here. I'll pray and close, but next week I will continue with the same passage and I will take it into the next topic. நான் இந்த 2வது செக்ஷனுடைய பேசேஜை நான் நெக்ஸ்ட் வீக் ஹைலைட் பண்ணிவிட்டு அப்படியே கடந்து போகிறேன். ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இந்த நாளில் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஃபார் த டைம் ஆஃப் ஸ்டடி டுகெதர். எங்களோடு கூட ஆண்டவர் இந்த ஸ்டடி நேரத்திற்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். கற்றுத்தாரும், வெளிப்பாடுகளை தாரும், புரிந்து கொள்ளுதலை தாரும், தீர்க்கதரிசன வசன வெளிப்பாடுகளை தாரும். இந்த கடைசி காலத்திற்கு வேண்டிய ஆயத்தத்தை எங்களுக்குள்ளே உண்டாக்கிக் கொள்ள நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆர்வத்தோடு ஆண்டவரே இன்றைக்கு படிக்க வந்த எல்லாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகமெங்கிலும் பாதிக்கப்பட்ட மக்களை நினைக்கிறோம். People of God, listen. About 800 pastors are in hospital right now in India. About 800 pastors and missionaries are in COVID positive condition and in critical stage in India. Already we lost several leaders. Father, we pray for all the Christian leaders, Lord, who are in their sick bed. ஆண்டவரே, உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஆயுள் நாட்களை நீடித்து தாரும். ஆண்டவரே, இந்த கடைசி கால ஊழியத்தை நிறைவேற்றி போக உதவி செய்யும். ஆண்டவரே, அவர்கள் குடும்பங்களை நினைக்கிறோம். ஏற்கனவே குடும்பத்தின் நபர்களை இழக்க கொடுத்தவர்களை நினைக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆறுதல் படுத்தும். ஆண்டவரே, உலகம் எங்கிலும் பாதிக்கப்படுகிற மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் எல்லாரையும் நினைக்கிறோம். இதனாலே பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை நினைக்கிறோம். ஆசீர்வதி லார்ட். பஞ்சகாலத்திலே யோசேப்பு செலுத்தது போல, பஞ்சகாலத்திலே எலியா போஷிக்கப்பட்டது போல, பஞ்சகாலத்திலே சாரிபாத் விதவை போஷிக்கப்பட்டது போல, பஞ்சகாலத்திலே ஈசாக்கு விதைத்து அறுத்தது போல, ஆண்டவரே, இந்த pandemic timeல God's people who are diligent, Lord, may they prosper and fulfill your mission. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you, people of God. Enjoyed talking to you once again. Have a good night. Be safe. Continue to pray for India. இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. மோசமான நிலையில் போயிட்டு இருக்குது. Thank you. See you next Wednesday.